வெல்கம் டு அவர் சேனல். தமிழகம் அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2025க்கான வேலைவாய்ப்பு தான். அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 7783 காலியிடம் இருக்குது. இது முழுக்க நிரந்தரமான வேலை தான். இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் விட்டுருக்காங்க, அதுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கரு, மினி அங்கன்வாடி ஒர்க்கரு அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7783 வேக்கன்சிஸ் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது கீழே இயங்குதுன்னு பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது இயங்குது. அங்கேருந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க. 12/3/2025 நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துருச்சு. ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, அதுக்கான பே எவ்வளோன்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3886 வேக்கன்சி விட்டுருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு மாதம் 7700 சம்பளம் கொடுக்குறாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 7700 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர். இந்த மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 305 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 5700 மாதம் முதல் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5700 18,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3592 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மாதம் 4100 பே தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4100 12,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்படி டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடியில் வேலை செய்கிறதுக்கு 7783 வேக்கன்சிஸ் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்ந்து விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் ஜெண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு ஒன்லி பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் என்னென்ன உங்களுக்கான ஜாப்னு பார்த்திங்கன்னா 6 monthsலேருந்து 6 years இருக்கிற குழந்தைகளோட நியூட்ரிஷனெல்லாம் செக் பண்ணணும். அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏரியா, அந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வருவாங்க. அவங்களுக்கான அந்த டேட்டெல்லாம் குறிப்பாங்களா, அந்த மாதிரி அது மாதிரி நர்சிங் மதர்ஸு அவங்களுக்கான பேக்கேஜ், அந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷனு, ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனு, இம்யூனேஷனு, ஹெல்த் செக்கப்பு, ரெஃபரல் சர்வீஸ், இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ், என்ன ஏஜ்னு பார்த்திங்கன்னா 25 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ 5 years கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னா விடோவாக இருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிக்ட் உமனுக்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு அண்ட் ஷெட்யூல்டு ட்ரிபியட் கேஸ்ட்டுக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா +5 years ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 3 years கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் +3 years நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th standard பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ இவங்களோட மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆர் ப்ரொமோஷன் ஃப்ரம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர்லேருந்து எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் ஃப்ரம் த எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்ப்பர். ஸோ டைரெக்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுக்குமே செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அங்கன்வாடிக்கு மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராசஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ தான் வந்து நடத்துவாங்க. இந்த டைரக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா யார் ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்லேருந்து. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ், இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான ப்ரியாரிட்டி எக்ஸெட்ரா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து யார் வந்து நடத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூக்கான டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4100 12,500 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் மேலே சொன்னேன் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து மித்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏஜ் லிமிட்டு, அதாவது 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது இது வந்து உபயோகமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.